முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஃப்ரிஸியாக ரொம்பவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த சாஃப்ட்னஸ்ஸே இருக்காது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இது ஒரு டாப்பிக்கா, இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்களா அப்படி ஹேர் லாஸ் ஆன பிறகு அதை ரீக்ரோ பண்ண வைக்கிறதுக்கு நான் நிறைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான ஹேபிட் தான். ஸ்கேல்ப்புக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சந்தோஷப்படும். பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பையும் முடியையும் நல்லா கண்டிஷனிங் பண்ணி வைக்கும் போது தான் நம்மளுடைய ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ஸோ நம்ம இன்றைக்கி சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான ஹேபிட் தான். இந்த ஹேபிட்டை நம்ம கரெக்டாக பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ரொம்பவே அதிகம். பட் ஆனால் இதே ஹேபிட்டை நம்ம தவறுதலாக பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதுவும் ஜாஸ்தி. ஸோ இது என்ன ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிறது தாங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிறதா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இது ஒரு டாப்பிக்கா, இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம முடியை பராமரிக்கிற விஷயத்தில் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்கேல்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு உயிர் ஓட்டமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் தான். எண்ணெயை நம்ம ஒழுங்காக தேய்க்கணும். ஸோ ஒருவேளை நம்ம ஒழுங்காக தேய்க்கலன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா முடி ரொம்பவே ட்ரையாக, ரொம்ப ஃப்ரிஸியாக, ரொம்பவே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த சாஃப்ட்னஸ்ஸே இருக்காது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ என் முடியுமே பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாம் நான் சொன்ன போல தான் நிறைய ஹேர் லாஸ் ஆகி நிறைய ப்ராப்ளம்க்கு அப்புறம் தான் நான் ஓரளவுக்கு அதை என்னால் வளர்த்து கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா என்னுடைய சின்ன வயசில் நிறைய முடி இருந்தது தான். பட் ஆனால் காலப்போக்கில் எனக்கு ஏற்பட்ட சில ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆன பிறகு அதை ரீக்ரோ பண்ண வைக்கிறதுக்கு நான் நிறைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தேய்க்கிறது தான். ஸோ எண்ணெய் தேய்க்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான். இதிலலாம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி கடந்து போக முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேர் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்றது, நம்ம எண்ணெய் தேய்க்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விடணும். ஸோ அப்போ அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கேல்ப்புக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சந்தோஷப்படும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜரெலாம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்குடைய இந்த ஸ்கேல்ப், இந்த உச்சி இருக்கு இல்லைங்களா, உச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ நல்ல முடி உங்களுக்கு நல்ல சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இப்போ ரெகுலராக நம்ம இந்த மாதிரி ஆயில் பண்ணி மசாஜ் பண்ணி, ஏன்னா உள்ளூர நம்ம நல்ல ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி அழகாக நல்ல கண்டிஷனிங் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பையும் முடியையும் நல்ல கண்டிஷனிங் பண்ணி வைக்கும் போது தான் நம்மளுடைய ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது என்னதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹேரை பொறுத்த வரைக்கும் நான் 2 பார்ட்டிஷனாக எடுத்து நான் உங்களுக்கு சிக் எடுக்கிறேன். சிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிக்கு இருக்கும். ஸோ லைட்டாக மெதுவாக தான் எடுக்கணும், ரொம்பவே ஹார்ஷாக எடுக்காதீங்க. ஏன்னா முடி உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கீழே இருந்து மெதுவாக லைட்டாக அப்படி மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிக்கு இருக்கிறது தெரியும். ஸோ நம்ம கீழே ஃபுல்லாக நீக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மேலேருந்து இப்படி இந்த சீப்பை பிடிச்சி ஃபுல்லாக டைட்டாக அப்படி இறக்கி கொண்டு வந்தீங்கன்னா முடி உடையும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கீழே ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே சீப்பை கொஞ்சம் உள்ளே விட்டு அந்த மாதிரி நம்ம ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். ஒரு வேளை கொஞ்சம் சிக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கையால் நைஸாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது அழகாக போயிடும். இது பாருங்கள், மெதுவாக அந்த மாதிரி கை விரல் வச்சு மெதுவாக எடுத்துட்டோம்னா வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக சிக்கு எடுத்தாச்சா? ஸோ அந்த சிக்கு எடுத்த பகுதியை அந்த பக்கம் விட்டுட்டு மிச்ச பகுதியை நம்ம எடுத்துக்கலாம்.
ரொம்ப நிதானமாக தான் பண்ணணும். ஸோ முடியை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து நார்மலாக வெறும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலும் சரி, நம்மளுக்கு தேவையான காம்பினேஷனில் ஹெர்பல் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணாலும் சரி, அந்த நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே நம்ம ஹேரில் போய் சேரணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஆயில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக ஆயில் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல நற்குணங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த நற்குணங்கள் எல்லாமே நம்ம ஹேருக்கு போய் கிடைக்கும். ராத்திரியில் நம்ம நல்லா இந்த மாதிரி நமக்கு டைம் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு அது காலையில் அறக்க பறக்க பண்ண வேண்டாம். ஸோ ராத்திரியில் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு டைம் எடுத்து ரொம்ப அப்படி ஒரு சூதிங்காக நல்ல ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க போயிடலாம். படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எண்ணெயோடைய குணங்கள், நல்ல குணங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஹேரை நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு போன மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா. எண்ணெய் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வேர்க்கால்கள் இருந்து இந்த மாதிரி நுனி பகுதிகள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகி நல்லா இருக்கும். ஸோ நுனி பகுதிகள்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும், வரவே வராது. நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. ஸோ எண்ணெய் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா முடி வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்கும். ரெகுலராக பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் தெரியும். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைக் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை வந்து லைட்டாக நம்ம அதில் காமிச்சோம் அப்படின்னாலே எண்ணெய் நல்லா உங்களுக்கு வந்து சூடாகி கிடச்சிரும். ஸோ எண்ணெயை நம்ம டைரெக்டாக லைக் அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ண தேவை கிடையாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா எண்ணெயோடைய நல்ல குணங்கள் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுக்கும்போது எண்ணெயோடைய குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல வார்மாகவும் இருக்கும். ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்ச மாதிரி டைரெக்டாக வந்து ஹீட்டில் வைக்காமல் இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக ஹீட் வந்து எண்ணெயில் படாது. எண்ணெயோடைய நல்ல குட் வேல்யூஸ் எல்லாம் அதுலேயே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம எண்ணெயை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். இப்போ நான் என்னுடைய ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக எடுத்துக்க தேவை கிடையாது. எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து முடி வந்து ரொம்ப அழுக்காக மேபி ஒரு வாரம் 2 வாரம் நம்ம வந்து தலைக்கு குளிக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ இருக்கும்போது ரொம்பவே அழுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழுக்காக இருக்கும்போது மேலே அதில் எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் குளிக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அழுக்காக இருக்குது ரொம்ப 2-3 வாரம் நீங்கள் 2 வாரம் கிட்ட நீங்கள் தலைக்கே ஊற்றலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வாஷ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அழுக்காக வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் போட்டு அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணி அது கண்டிப்பாக அதோடைய எண்ணெயோட நலன்கள் எதுவுமே முடியல போய் சேராது. ஸோ முடி வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது, நீங்கள் எண்ணெய் தேய்ச்ச பலனே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப 2 வாரம் அப்படி நீங்கள் ஒரு வேளை பிஸியாக இருக்கீங்க, தலைக்கு ஊற்ற முடியல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயில் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் எதுவும் இல்லை, நீட்டாக சுத்தமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து ஆயில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஹேரை வந்து 2 பாகமாக நான் பிரிச்சுட்டு தான் நான் ஆயில் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படி ஆயில் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை நம்ம லைட்டாக ரப் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நம்ம உச்சிக்கு தான் நம்ம வந்து தேய்க்க போகிறோம். உங்களுடைய இந்த நுனி இருக்குல்லையே அந்த டிப்ஸு இதை வச்சு தான் நம்ம தேய்க்கணும், நகத்தை பயன்படுத்தக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நல்லா ரொட்டேட்ரி மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இது மாதிரி ரப் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது செய்யுங்க. ரொம்பவே சாஃப்டாக முடியை ஹேண்டில் பண்ணுங்கள். அது மாதிரி எண்ணெய் தேய்க்கும் போது சிக்கு பண்ணிடக்கூடாது. சிக்கு பண்ணால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். சிக்கு பண்ணாமல் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் மறக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி உள்ள இந்த குட்டி குட்டி முடி வரக்கூடிய முன்னாடி இடங்கள் இருக்குது இல்லையா, இதை நம்ம மறந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தேய்க்கணும். அது மாதிரி நமக்கு பின் மண்டை இந்த இடம் கழுத்து ஜாயின் ஆகுது இல்லைங்களா, இந்த இடம் இப்போ மொத்தமாக நம்ம தேய்ச்சிட்டோமா.
இந்த மாதிரி இங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பின்னாடி போங்க. இப்படி மேலே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பின்னாடி போங்க. நல்ல சுகமாக இருக்கும். இங்கே ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், இப்படி நான் பண்ணுறேன். இங்கே ஆரம்பிச்சுட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்டே பின்னாடி போங்க. இங்கே ஆரம்பிச்சுட்டு அப்படியே ரப் பண்ணிட்டு பின்னாடி போங்க. இதையே வந்து நீங்கள் இப்படி ரொட்டேட்ரி மோஷன்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது சில நேரத்தில் ஹேர் லாஸ் ஆகலாம். லைக் தேய்க்க கையில் முடி வரும். ஸோ நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுனால தான் முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு தவிர நினச்சிடக்கூடாது. நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 80 முடி வரைக்குமே தலையிலேருந்து கொட்டுறது வந்து நார்மல் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் அந்த கவுண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நிறைய அப்படி பொலன்னு கொட்டுது, கொஞ்சம் எப்போவுமே இல்லாத அளவுக்கு பயங்கரமாக கொட்டுதுன்னா அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ தலைக்கு இப்போ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க போகிறீங்கன்னா கூடயுமே அதுவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் கொட்டும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் சிக்கு எடுத்ததுனால எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹேர் அதிலே வந்திருக்கும். ஸோ ஒன்றும் இது இல்லை. பட் ஆனால் ஒரு வேளை முடி கொட்டுது அப்படின்னா கூடயுமே பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் வந்ததுன்னா ஒரு மேனேஜபிள், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே. நிறைய அப்படி கையை விட்டோன்னே அப்படியே வருது அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டோமா, இப்போ வந்து நம்ம வந்து ஹேருடைய ஃபுல் லென்த்துக்கு நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம நுனி பகுதிகளில் விட்டுறவே கூடாது. ஃபுல் லென்த்துக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நுனி பகுதிகள் எல்லாத்துக்கும் தேய்ச்சி விடணும். நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ண, ரொம்ப போட்டு நம்ம சொரன்னு ரப் பண்ணலாம் கூடாது எண்ணெயை. சரிங்களா? நல்லா சாஃப்டாக முடியை ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாருங்கள், எனக்கு வந்து கொஞ்சோட்டு முடி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டாம். ஸோ எண்ணெய் உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து இந்த லெங்க்த்து ஃபுல்லாக நம்ம கீழே வரைக்கும் தேய்ச்சாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு முடியை வந்து ரொம்ப டைட்டாக கட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வார்மான ஆயில்னால தான் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ வார்மான ஆயில்னால பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கால்கள் எல்லாம் நல்லா ஓப்பன் அப் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா இந்த எண்ணெயோடைய சத்துக்களை உறிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் அடையும். ஸோ அதனால தான் எண்ணெய் தேய்க்கும் போது கொஞ்சம் வார்மாக தேய்ச்சோம் அப்படின்னா முடி வந்து அந்த சத்துக்களை அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த வேர்க்கால்கள், அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் ஆகும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் அப் ஆகியிருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி கட்டக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக ரொம்ப இதுவாக அப்படி இதை வந்து நீங்கள் சீவக்கூட வேண்டாம். அப்படி எடுத்து அப்படியே ஓரளவுக்கு ஒரு ரஃப்பாக ஒரு கொண்ட மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஜடெல்லாம் பின்னிடாதீங்க, ரஃப்பாக ஒரு கொண்ட மாதிரி போடுங்க. அதான உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, டைட்டாக போடக்கூடாது கொண்டையை. சாஃப்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முடி வந்து அப்படியே இருக்கும். சாஃப்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து படுக்க போயிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சரி, ஒரு வேளை இந்த மாதிரி பகல் வேலைகளில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா ஸோ 2 hours வைங்க. வச்சுட்ட பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் தேய்க்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாளைக்கு உள்ளவே இன்றைக்கி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைக்குள்ளவே குளிச்சிருங்க. ஸோ இப்போ நைட்டில் படுத்துட்டு மறுநாள் காலையில் குளிக்கிறது அது ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது தவிர்த்து பகல் வேலைகளில் நீங்கள் எண்ணெய் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயுமே நீங்கள் வாஷ் பண்ணிடுறது நல்லது. ரொம்ப நேரம் தலையில் வந்து எண்ணெய் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதோடைய குட்னஸ், எண்ணெயோட குட்னஸ் எல்லாமே வந்து நம்ம முடிக்கு அது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம வந்து அது வாஷ் பண்ணிடலாம்.
ஸோ அதுக்கு மேலே தொடர்ந்து எண்ணெய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது முடி வந்து ரொம்பவே கிரீஸியாக ரொம்ப பிசுபிசுப்பு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிசுபிசுப்பு ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லாவே இருக்காது. ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நிறைய எண்ணெய் தேய்க்கவே கூடாது. ஒரு அளவான எண்ணெய், அதே மாதிரி ரொம்ப கம்மியாக 2 சொட்டு தான் நான் தேய்ப்பேன், அது மாதிரி தேய்க்கக்கூடாது. ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை தடவை தேய்ச்சி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து 2 to 3 times நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்றைக்கெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ ஸோ அன்றைக்கெலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் ரெகுலைஸ் பண்ணிக்கணும். சும்மா எண்ணெய் எடுத்தோம், இப்படி தேய்ச்சோம், இப்படி வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எண்ணெயோட நலன்களும் கிடைக்கணும், ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய நலன்களும் கிடைக்கணும். ஏன்னா எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுற டைமில் நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஹேர் வாஷ் டேயை வந்து நீங்கள் பெட்டராக்க முடியும்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு ஹேர் வாஷ் டேயும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக மாற்றணும். ஹேர் வாஷ் பண்ணாத அன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன ஸ்டைலில் நீங்கள் உங்கள் ஹேர் இருக்கணுமோ அந்த மாதிரி அழகாக சூப்பராக ஸ்டைலிஷாக வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வாஷ் பண்ணி வந்த பிறகு எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஸோ இதை வாஷ் பண்ணுறதுக்குமே சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க.